பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம். கர்த்தருக்காக ஊழியத்தை செய்வதை விட மிகச் சிறப்பான காரியம் என்று ஒன்று உண்டோ? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றுமில்லை, ஆண்டவருக்காக ஊழியம் செய்வது தான் மிக சிறப்பானது. எனவே நீங்களும் கூட இந்த நல்ல ஊழியத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நினைப்பீர்கள் என்றால் இந்த செய்திகளை நாள்தோறும் அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அப்பொழுது பரலோகத்தின் தேவன் அதை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வாரம் சனிக்கிழமை நமக்கு எங்கள் கூட்டங்கள் கிடையாது என்பதை நான் அறிவிக்க விரும்புகிறேன்.
5வது சனிக்கிழமையாக இருக்கிறபடினாலே. பிரியத்துக்குரியவர்களே, இந்த மாதம் முடிய போகிறது. நாம் அடுத்த மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க போகின்றோம் சீக்கிரத்தில். டிசம்பர் மாதம் என்னாலே கிறிஸ்மஸ் மாதம் ஏராளமான ஏழை ஜனங்கள் நம்மிடத்திலிருந்து ஏதாவது நல்ல காரியங்கள் கிடைக்காதா என்று ஆர்வமாக காத்திருக்கிறாங்க. முக்கியமாக நம்முடைய ஊழியத்தின் சார்பாக 3வது சனிக்கிழமை அன்று அநேக ஏழைகளுக்கு வருடங்கள் தோறும் நாம் இலவசமாக வஸ்திரங்களை வழங்கி வருகிறோம். 1000 சேலைகள் நமக்கு தேவை. 500 ஆண்களுக்கு இன்னும் பேண்ட் ஷர்ட் தேவை. நிறைய சேலைகளை அநேகர் அனுப்பியிருக்கிறீர்கள், கொடுத்திருக்கிறீர்கள். நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐசக் ஐயா அவங்க திருநெல்வேலியிலேருந்து 50 சேலைகள் வழங்கியிருக்கிறாங்க. அதை போலவே இருக்கங்குடியிலேருந்து ஐயா அவங்க ஒரு 10 சேலைகளை அனுப்பியிருக்கிறாங்க. நிறைய பேர்கள் இப்படி சேலைகளை அனுப்பிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி. பேண்ட் ஷர்ட் இன்னும் வரவில்லை என்பதை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நமது ஊழியத்தின் சார்பாய் கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரியர் முதியோர் இல்லத்தை குறித்து நான் தினந்தோறும் அறிமுகப்படுத்தி வருகிறேன். வயதானாலே அந்த வாழ்க்கை மிகவும் பலகீனமான வாழ்க்கை. நான் விரும்பட்டாலும் ஒரு நாள் வயசாகிறது இல்லையா? அப்போ அவங்களை கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். அவங்களுக்கு நல்ல ஜபத்தை தினந்தோறும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக நல்ல குருவானவர்களையும் நல்ல வல்லமை வாய்ந்த ஊழியக்காரர்களையும் தினந்தோறும் அழைத்து கொண்டு வந்து கூட்டங்களை நடத்தி அவர்களை நாம் பலப்படுத்தி வருகிறோம். 3 வேளையும் மிக சிறப்பான உணவு அளிக்கப்படுகிறது. எங்கே தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஆவிக்குரிய முதியோர்களும் வேணும்னா நீங்கள் இங்கே உடனே வாங்க. பிரியத்துக்குரியவர்களே, ஏற்கனவே திருமணமாகி கொஞ்ச நாட்களிலேயே பிரச்சனையினாலே பிரிந்து இப்படி சட்டபூர்வமாய் பிரிந்து காத்திருக்கிற நம்முடைய குடும்பத்தை சார்ந்த ஊழிய குடும்பத்தை சார்ந்த சில குடும்பங்களை அறிவிக்க விரும்புகிறேன். விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம், இல்லாவிட்டால் விட்டுவிடலாம். இப்பொழுது மகளுக்கு 27 வயதாகிறது. BE ஆர்கிடெக்ட் முடித்து நல்ல சம்பளத்தில் வேலை செய்கிறாங்க. படித்து வேலை செய்கிற ஜெபிக்கிற மணமகன் தேவை. 2வதாய் தம்பிக்கு 37 வயதாகிறது. அவர்கள் மேனேஜராக இருக்கிறாங்க. 60 பேர் அவங்க கீழே இருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. எல்லா வசதியும் இருக்கிறது. அவருடைய குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற நல்ல மணமக்கள் தேவை. அதை போலவே பிரியத்துக்குரியவர்களே, நமக்கு 3வதாக ஒரு நல்ல குடும்பத்தார் திருச்சியில் இருக்கிறாங்க. எண்ணெய் கடை வச்சுருக்கிறாங்க, பெரிய எண்ணெய் கடை சிட்டியிலே வச்சுருக்காங்க. அவங்களுடைய அன்பு மகனுக்கு இப்பொழுது 30 வயதாகிறது. நல்ல பையன். அந்த குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல மணமகள், ஜெபிக்கிற மணமகள் தேவை. பிரியத்துக்குரியவர்களே, மத்தேயு 9:21 நான் அவருடைய வஸ்திரத்தை ஆயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு. சுகமாவது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு அநேகருக்கு தெரிவதில்லை. ஒரு சிலர் மருத்துவமனைக்கு சென்று ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகள் என்று செலவழித்து ஒவ்வொரு மருத்துவமனையாய் ஓடி 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 களைத்து போவதை பார்க்கின்றோம். சிலர் இப்படியாவது எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்து விடுவாரா, இன்றைக்கு சுகம் தருவாரா, நாளைக்கு சுகம் தருவாரா என்று ஆவிக்குரிய நம்பிக்கையோடு கூட காத்திருக்கின்றனர். பிரியத்துக்குரியவர்களே, அல்ல இங்கே நாம் காண்கின்ற சகோதரியோ அப்படியாக யாருக்கும் காத்திராதபடி அவர்களாகவே மனதுக்குள்ளே முடிவு செய்கிறாங்க. தான் இயேசு வராரு, அப்படி வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொடுவேன், அப்பொழுது என் வியாதியெல்லாம் சுகமாயிருன்னு போய் தொட்டாங்களா. உடனே அவருடைய 12 வருட வியாதி நின்று போய் புது வாழ்க்கை பெற்றார்களா. பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் ஏன் காத்திருக்கின்றீர்கள்? வியாதி சரியாக வேண்டும், மருத்துவமனைக்கு போது நிற்க வேண்டும் என்று காத்திருக்கிறீங்க. நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆண்டவரே, இதை நான் செய்வேன், எனக்கு நீர் சுகத்தை தர வேண்டும். ஆண்டவரை, நான் பொருத்தனை செய்வேன், எனக்கு நீர் சுகத்தை தர வேண்டும். ஆண்டவரை, நான் ஊழியத்துக்கு வருவேன் என்று ஒரு பொருத்தனை செய்யுங்கள். ஆண்டவரை, எனக்கு நீர் சுகம் தர வேண்டும். நான் யாரையும் கேவலமாக நான் பேச மாட்டேன், தூஷிக்க மாட்டேன். ஆண்டவரை, எல்லோரையும் நான் மதிப்பேன், எல்லாருடைய உணர்வுகளுக்கு நான் முக்கியத்துவத்தை அளிப்பேன், என்னை எப்படியாவது சுகமாக்கும் என்று நீங்களே முடிவு செய்து ஜெபியுங்கள். உடனடியாக எந்த மருத்துவத்தாலும் கொடுக்க முடியாத தெய்வீக சுகம் உங்கள் மீது வந்து இறங்கும். நீங்கள் புது பலனேற்று எழும்புவீர்கள், புது வாழ்க்கை பெறுவீர்கள். நீங்கள் சுகம் பெறுவது உங்களுடைய கையிலேயே இருக்கிறது. பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 22வது அதிகாரம் 47ஆம் வசனம் முதல். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகி யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்திலே சேர்ந்தான். இயேசுவை நோக்கி, யூதாஸே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். அது முக்கியமான இரவு, வெரி குரூஷியல் நைட் ஃபார் அவர் லார்ட்.
அந்த இரவில் என்ன நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். இயேசு ஜெபித்து இரத்த வேர்வை சிந்தி அவர் அந்த மரணத்தின் உபாதை அனுபவிக்கப் போகின்றோமே என்பதை அவர் உணர்ந்து நல்லா நடக்க போகிறது என்ன நல்லா தெரிந்து அந்த இரவில் தூங்காதபடிக்கு ஜெபித்து ஆயத்தமாகி வரும்பொழுது தான் யூதாஸ் காரியோத்து எனப்பட்ட அவருடைய சீசன் 12 ஒருவன் என்று அவனுக்கு அங்கே பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கே போனாலும் இந்த 3 வருஷத்தில் இந்த 12 பேர் இல்லாமல் அன்று போகவே இல்லை, சூழ்ந்திருந்தாங்க. அதில் ஒருத்தர் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு இங்கே தான் இயேசு இருப்பார், எனக்கு தெரியும், வாருங்கள், நான் அவரை காட்டி கொடுக்கின்றேன், நீங்கள் அவரை பிடித்து கொள்ளுங்கள் என்று 30 வெள்ளிக்காசுகளை கிரயம் பேசி பார்கெயின் பண்ணி வாங்கி வைத்து கொண்டு இப்பொழுது அந்த நன்றி கடனாக இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரார். நாம் போடுகிற எலும்பு துண்டிற்கு இல்லைன்னா நம்ம போடுற சாப்பாட்டிற்கு நாய்கள் நன்றியுடையதாக இருக்கும், வாழாட்டும், நம்ம மேலே ஏறி விழும், நக்கும், நம்ம மேலே அவ்வளோ அன்பாக இருக்கும், பாசத்தை எல்லாம் காட்டும். ஏன்னா நம்ம போடுற சாப்பாடு எலும்பு துண்டுக்கு அது அவ்வளோ நன்றியோடு இருக்கிறது. 30 வெள்ளிக்காசு எனப்பட்ட எலும்பு துண்டை யூதாஸ் காரியத்துக்கு பரிசேயர்களும் சதுசேயர்களும் போட்டதுனால அந்த நாய் வாலாட்டி கொண்டே இயேசுவை காட்டி கொடுத்து விட வேண்டும் என்று அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி கொண்டு வந்ததான். அத்தனை வருஷம் ஏசப்பா சாப்பாடு கொடுத்தாங்க, 3 வருஷம் கேஷியருங்கிற மிக முக்கியமான பொறுப்பை கொடுத்தாங்க, 12 ஒருவருங்கிற பாக்கியத்தை கொடுத்தாங்க. அதெல்லாம் அந்த யூதாஸுக்கு பெரிதாகி தெரியவில்லை. நேற்று சாப்பிட்ட சாப்பாடெலாம் மறந்து போச்சு, இப்போ 30 வெள்ளிக்காசு அதுதான் அந்த யூதாஸுக்கு பெரிதாக தெரிந்தது. நன்றியோடு நாய்கள் வாழாட்டுவது போல இந்த நாயும் வாழாட்டி கொண்டே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி வந்தது, சோல்ஜர் இராணுவ வீரர்கள். அப்புறம் பரிசேயர் சதுசேயர்லாம் வாங்க பிடிச்சிடலாம், நான் சரியான நேரம், நைட்டு டார்க்னஸ் இருக்குது, நமக்கு சப்போர்ட்டான்னு சொல்லி கூட்டு வந்தாரா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பதே துரோகத்தின் உச்சக்கட்டம் தான். அது ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங் இன்சிடெண்ட்டாக ஏசப்பாவுக்கு இருந்துச்சு. சிலுவையில் அடிக்கப்பட்டதை விட இங்கே யூதாஸ் தேடி வந்ததும் ஆட்களை அழைத்து கொண்டு வந்ததும் அவரை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தது தான் மிக மோசமானது என்று நான் நினைக்கின்றேன். சிலுவையில் அடிக்கும்போது உடலில் வலிச்சிருக்கும், ஆனால் இப்போ இந்த 3 வருஷம் கூட இருந்தவன் இந்த ஆட்கள்லாம் கூட்டு அவரை காட்டி கொடுக்குறான், முத்தம் கொடுக்குறான், ஏமாத்துறான், நாடகம் ஆடுறான், எதிரிகள் கூட கூட்டணி வச்சிருக்கிறான். இது ஆண்டவருக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் என்பதுதான் என்னை பொறுத்தவரையிலே இந்த தியானத்திலே முதல் பகுதி. உடல் வகையான உபாதைகளை நாம் பொறுத்து கொள்ளலாம். வியாதி சில நேரத்தில் வந்துடுது, சில நேரங்களில் நம்ம கீழே விழுந்துடுறோம், அடிபட்டுறது, வேதனையாக இருக்குது, ஐயோன்னு தாங்க முடியாமல் தவிக்கிறோம். பிறகு ஒரு நாள் வலிக்குது, ஒரு வாரம் வலிக்குது, ஒரு மாதம் வலிக்குது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேதனைகள் கடவுளுடைய கிருபையினாலே அந்த படைப்பின் மகத்துவத்தினாலே நம்மை விட்டு அப்படியே கடந்து போகுது. நம்ம அதை அப்படி மறந்துடுறோம். எவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டு சந்தித்தவங்கெல்லாம் இப்போ இந்த பூமியில் அவங்க நல்லா இருக்கிறாங்க. கடவுள் அந்த வழிகளெல்லாம் மறந்து போகும்படியாக, காயங்கள் ஆறி போகும்படியாக செய்கிறார். ஆனால் அந்த துரோகம் என்பது அது மிகவும் மிகவும் பயங்கரமானது. அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த காயம் ஆறாது. அதைத்தான் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். 10 வருஷம் ஆனாலும் 30 வருஷம் ஆனாலும் கூடவே இருந்து காட்டி கொடுத்த, கூடவே இருந்து போட்டு கொடுத்த, கூடவே இருந்து எதிரிகளில் நம்மளை மாட்டி கொடுத்தவர்களை, நம்முடைய மிக துர்ச்செய்தி பரப்பியவர்கள் நம்மளால் மறக்க முடியாது, மன்னிக்க முடியாது. அந்த காயம் மட்டும் ஆறவே ஆறாது. நீங்கள் எவ்வளவோ உதவி செஞ்சுருப்பீங்க, நீங்கள் எவ்வளவோ நேசிச்சிருப்பீங்க, உண்மையாக நீங்கள் எவ்வளவோ உதவி செஞ்சுருப்பீங்க, தூக்கி விட்டுருப்பீங்க, அவங்களுக்கு துக்க நேரத்தில் பக்கபலமாக இருந்திருப்பீங்க, கூடவே இருந்திருப்பீங்க. அங்கே பலனாக, நன்றி கடனாக உங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக நயவஞ்சகமாய் நாடகமாடி உடைய எதிரிகளோடு சேர்ந்து உங்களுக்கு ஆபத்தை அவங்க விளைவிச்சிருப்பாங்க. இந்த காயங்கள் எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஆறாது. உடலில் படுற வழியை விட அந்த வழிதான் மிகவும் பெரிதானது என்பதை நான் இந்த முதல் பகுதியில் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். எதுக்காக இதை பேசுகிறேன்னா, இன்றைக்கி இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இயேசு கிறிஸ்து ஒரு துரோகத்தை சந்தித்தது போல, வாலிபனே, வாலிப மகளே, நீயும் சின்ன வயதிலேயே ஒரு துரோகத்தை சந்தித்திருக்கலாம். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்று இங்கிலீஷில் ஒரு பழமொழி உண்டு. ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. சின்ன வயதிலே வெளிச்சத்தை எல்லாம் பார்க்கிற பொழுது அழகாக இருக்கிறது. எந்த அன்பை பார்த்தாலும் இது உண்மையான அன்பு, வெளுத்ததெல்லாம் பால் என்று சொல்லி சின்ன வயதிலே அன்புக்காக ஏங்குகிற உள்ளங்கள் எல்லாம் வாலிப வயதிலே
பெற்றோர்களை எதிர்த்து, பெற்றோர்கள் கூட வேண்டாம், இந்த அன்பு எனக்கு போதும் என்று துணிவாக முடிவெடுத்து வீட்டை விட்டு ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷனில் துணிஞ்சு நின்று இவன் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த அன்பை நம்பி அந்த அன்பிற்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்வதற்காக அவர்கள் துணிவதை காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த பாயிண்ட் இஸ் த மேட்டர் இஸ் இட் ஒர்த்? இந்த அளவு அம்மா அப்பாவை எதிர்த்து, உலகத்தை எதிர்த்து, இவ்வளோ அவமானப்பட்டு குடும்பத்துக்கு இவ்வளோ அவமானத்தை தேடி தந்து ஓடி போகிற அளவுக்கு அந்த வாலிபனுடைய அன்பு அது உண்மையிலே தகுதியானது தானா என்பதை அவர்கள் சிந்திக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. நம்பி போகிறாங்க. ஆனால் கொஞ்ச காலம் ஆன பிறகு அந்த அன்பு பொய்யான அன்பாக இருக்கிறது, ஏமாற்றி விட்டது. ஒரு குழந்தை கொடுத்து ரோட்டில் அடித்து விரட்டி விட்டது, நகையெல்லாம் பிடுங்கி கொண்டு எல்லாத்தையும் இழந்து போன பிறகு நீ வேண்டான்னு அவங்க விரட்டி விட்டதுனால அவங்க கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க. அன்றைக்கு நான் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண் அப்படி சோகமாக உட்கார்ந்துருப்பதை, பஸ் ஸ்டாப்பில் உட்கார்ந்துருப்பதை பார்த்து, அது என்னுடைய மாணவி என்பதை உணர்ந்தேன். சில வருடங்களுக்கு முன்பதாக எழுத படித்த என்னுடைய அருமை மாணவி. அவர்கள் படித்து கொண்டிருக்கும் பொழுதே வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது என்று அடிக்கடி என்னிடத்தில் சொல்லுவார்கள். என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்கன்னு சொல்லுவார்கள். அதனால் கவலைகள் இருந்தது, வீட்டில் அன்பு கிடைக்காததுனால அவங்க அந்த மாணவி படித்து கொண்டிருக்கும் பொழுதே முன்ன பின்ன தெரியாத ஒரு வாலிபனை நேசித்து அவனோடு கூட ஓடிட்டாங்க. அதனால் அம்மா அப்பா நீ வேண்டான்னு சொல்லி கை கழுவிட்டாங்க. அந்த வாலிபனுடைய அன்பு எனக்கு போதுமானது என்று அவள் நம்பி அவனோடு கூட சந்தோஷமாய் வாழ்வேன்னு போனால் ஒரு நல்ல பெண் குழந்தையை கடவுள் கொடுத்தா கொஞ்ச நாளிலேயே அவன் அந்த அன்புக்கு தகுதியானவன் அல்ல என்பது தெரிய வந்தது. அடிக்கடி அவளது சண்டை போட்டு அவளை சந்தேகப்பட்டு அடித்து வேலைக்கு சம்பாதி என்று அவளை அடித்து வேலைக்கு அனுப்பி அவன் வேலைக்கு போகாதபடி போனால் அந்த சம்பளத்தை கொஞ்சம் சம்பளம் அது அவளுக்கு கொடுக்குற நிலைமையில இல்லை. அவன் வாங்கி வைத்திருக்க கடன்களை எல்லாம் அடைக்கும்படியாக இந்த பிள்ளையை அடித்து துன்பப்படுத்தி அவள் வாழ்க்கை நரகமாகிவிட்டது. ஒரு சமயம் நான் சந்திக்கும் பொழுது சொன்னால், நானாக போய் ஒரு பெரிய குழியிலே விழுந்து விட்டேன் சார், நம்பக்கூடாதவனை என் வாழ்க்கையில் நான் நம்பிவிட்டேனே என்று அந்த மாணவி கதறி அழுதார். அப்போ அவங்க சொன்னாங்க, அடின்னு அடிப்பான், நான் எல்லாற்றையும் பொறுத்து கொள்வேன், தானாக தேடி கொண்ட துன்பம் இது என்று சொல்லி. அப்பொழுது நான் அமைதியாக இருக்க, எவ்வளோ அடித்தாலும் அழமாட்டேங்கன்னு சொல்லிட்டு போன வாரத்தில், நீ எவ்வளோ அடித்தாலும் நீ அழமாட்டேங்கிற, அதனால் உனக்கு நான் சூடு வைக்கிறேன் பாருன்னு சொல்லி சூடு வச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். 2 பிள்ளை பிறந்து விட்டது. அம்மா அப்பா கை கழுவிட்டாங்க. இப்பொழுது உனக்கு அடித்தா வலிக்க மாட்டேங்குது, அதனால் நான் சூடு வைக்க பாரு சொல்லி சூடு வச்சானா. அவள் நான் கதறினேன் என்று சொல்லி அவள் கதறினானா. அவள் இப்பொழுது ஒரு நடைப்பிணத்தை போல வாழுகிறாள். எவனுக்காக நான் எல்லாரையும் தூக்கி வீசி விட்டு வந்தேனோ அவன் பொய்யானவனாக இருந்தான். அவன் என்னிடத்தில் என்ன நன்மையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமோ பெற்றுக்கொண்டான். அவனால் எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை. இன்னும் சம்பாதி, நான் வாங்கின கடனெல்லாம் அடைன்னு சொல்கிறான். எனக்கு செலவு கூட காசு தர மாட்டேங்க, என்ன பண்ண எனக்கு தெரியலையே. இதே போல எவ்வளவோ பொய்யானவர்களை உண்மையானவர்கள் என்று நம்பி மோசம் போன வாலிபர்கள், வாலிப தம்பிமார்கள், பிஸ்னஸ் பீப்புள், பிஸ்னஸ்லாம் பேசிக்கிட்டே போல எவ்வளோ பேர் எப்படி ஏமாந்துருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் ஏமாந்து பணமெல்லாம் எப்படி பேருக்கு தெரியுமா? எப்படிலாம் ஏமாற்றிருக்காங்க தெரியுமா? பார்த்தான்னா அந்த துரோகங்கள் நம்முடைய பல வருடங்களாக நம்முடைய நெஞ்சிலே ஆறாத காயங்களாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த இரவு நேரத்தில் நம்ம பிடிக்க போகிறாங்க, அடிக்க போகிறாங்க, அதெல்லாம் விட நண்பன் உடனிருந்த 3 வருடம் இருந்த சீசன் அவன் தன்னை காட்டி கொடுக்கிறானே, அவன் தன் எதிரிகளோடு கூட்டணி வைத்து எல்லாரையும் அழைத்து கொண்டு வரானே, அவன் பொய்யான முத்தம் கொடுத்து காமித்து கொடுக்கிறான். அதுதான் அவருக்கு கஷ்டமாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த உலக வாழ்வில் உலக அன்பு எப்பொழுதும் நம்மை ஏமாற்றலாம், நம்புகிறவர்கள் நம்மை ஏமாற்றலாம், நமக்கு உண்மையாய் தருகிறவர்கள் நாளைக்கு பொய்யானவர்களாய் மாறிவிடலாம். இன்றைக்கு நம்மை உண்மையாய் நேசிக்கிறவர் நாளைக்கு நம்ம எதிரியாய் நினைக்கலாம், அழிக்க நினைக்கலாம். உலக அன்பில் இதெல்லாம் சகஜம். கண்டிப்பாக இப்படிப்பட்ட யூதாஸ்களை நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும் என்பதை நான் அறிவிக்க விரும்புகிறேன். அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் 2வது பகுதியில் ஆண்டவர் அதை என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? இவன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். முதல்ல சொல்லிடுறான், எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்க ஏசப்பா சீசர்கள், அதனால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இரவு நேரம் கரெக்டாக இயேசு எனக்கு யாருன்னு தெரியும், அவரை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன். தட் இஸ் அ சிக்னல், நீங்களாம் வந்து உடனே பிடிச்சிருங்க அப்படின்னு அந்த யூதாஸ் காரியோத்து எனப்பட்ட அந்த நயவஞ்சகன் அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டு சிக்னல் காண்பிக்கும்படியாக இயேசுவை பார்த்த உடனே கெட்டி பிடித்து முத்தம் கொடுத்து ரபி வாழ்க என்று சொல்லி அவன் அந்த முத்தத்தை, அந்த அன்பின் உச்சத்தை
அவன் நயவஞ்சகமாக நாடகமாடி ஆண்டவரை காட்டி கொடுக்கின்றான். அது ஆண்டவருக்கு தெரியாது என்று அவர் நினைத்தார். அதுதான் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. நம்ம ஆண்டவரை ஏமாற்றிட்டு நம்ம காட்டி கொடுக்கறது ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைத்து கொண்டு காட்டி கொடுத்தோம். ஆனால் ஆண்டவர் உடனே சொல்றாரு, மொத்தத்தினாலா யூதாஸ் நீ மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கின்றாய். உடனே பதில் கொடுக்குறாரு, ஆர் யூ பெட்ரிங் தி சன் ஆஃப் மேன் வித் a kiss? நீ என்னை காட்டி கொடுப்பதற்கு முத்தம் தான் கிடைத்ததா? கையை நீட்டி சொல்லியிருக்கலாமே, இல்லைனா இவன் தான் சொல்லியிருக்கலாமே, எப்படியா வேற எப்படியா காட்டி கொடுத்துருக்கலாமே, எப்படி கெட்டி பிடிச்சுதான் என்னை முத்தம் கொடுத்து தான் நீ காட்டி கொடுக்கணுமா? எவ்வளவு சரியான பதிலை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருக்கு தெரியாது என்று அவன் நினைத்தான். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். பூனை கண்ணை மூடிக்கொண்டது என்றால் உலகமே இருண்டு போய்விட்டது என்று நினைக்குமா? அதே போலதான் இருந்துச்சு. சோத்துக்குள்ள பூசணிக்காய், அவ்வளோ பெரிய பூசணிக்காவை மறைச்சு வைக்க நினைச்சாங்களாம். அதே மாதிரி யூதாஸ் தான் துரோகம் வெளியே தெரியாதுன்னு நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் அழகாக கேட்குறார். நிறைய பேர் நான் பண்ணுற துரோகம் யாருக்குமே தெரியாது, இவனுக்கு தெரியாமல் இவனை போட்டு கொடுக்குறேன், இவனை தெரியாமல் இவனை பற்றி துர்ச்செய்தியை பரப்புறேன், இவனுக்கு தெரியாமலே இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களெல்லாம் நான் இவனை விட்டு விலக்கிக்கிட்டு இருக்கேன், இவனை தெரியாமலே இவனை அழிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி சிரிக்கலாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. எந்த துரோகமானாலும் அது தெரிந்து தான் வெளியே வந்து தான் ஆகும். நல்லவர்களுக்கு குழி வெட்டுறவர்கள் யாருங்கிறது மறைஞ்சிருக்கவே முடியாது. கண்டிப்பாக அவங்க வெளியே வந்து தான் ஆவாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைச்சி தான் ஆகணும். ஸோ யார் துரோகம் பண்ணுறாங்களோ அவங்க நினைக்கலாம் யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கலாம். இல்லை இல்லை, அது ஆண்டவருக்கு தெரியும். அவர் கணக்கில் எழுதி வச்சுறாரு. அவர் கேள்வி கேட்குறாரு, என்னப்பா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னம்மா நீ இப்படி பண்ணுற கேட்குறாரு. பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் இந்த இடத்திலாம் பார்க்கின்றோம், இதைத்தான் இந்த இடத்திலாம் கேட்கின்றோம். இந்த வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது இயேசு எல்லாத்தையும் அறிந்திருந்தார். அதை சொன்ன உடனே யூதாஸ் காரியத்துக்கு, அதுவரைக்கும் எதற்குமே கலங்காத அந்த யூதாஸ் காரியத்துக்கு, எதற்கு மனசாட்சியே இல்லாத இந்த யூதாஸ் காரியத்திற்கு அவர் இந்த கேள்வியை கேட்ட உடனே உள்ளமெல்லாம் உடைந்து போயிட்டு என்று காண்கிறோம். இயேசு கிறிஸ்து கோபப்படவில்லை, இயேசு கிறிஸ்து அவனை அடிக்கலை, இயேசு கிறிஸ்து கெட்டவாத சொல்லி திட்டலை, மிகவும் அன்பாக அந்த கேள்வியை கேட்டார். அவனை தள்ளவில்லை, அவன் முத்தத்தை வேண்டாம் என்று சொல்லவில்லை. தட் இஸ் அப்ரோச் ஆஃப் அவர் லார்ட். இன்னைக்கு இதே மாதிரி யாராவது ஒரு துரோகம் செஞ்சுட்டு நமக்கு விரோதமாக நிற்பாங்கன்னா நம்ம அவங்கள சும்மா விடுவோமா? யாரை நம்பினீங்களோ அவங்களே கேம் ஆடிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு எப்படி இருக்கும் கோபம்? இல்லை ஒருத்தட்ட ஒரு முக்கியமான வேலையை செய்ய சொல்கிறோம், அவங்க அதில் சொதப்பிடுறாங்க, எதிர்பார்ப்பு பொய்யாகி போகிறது, நீங்கள் நினைக்கிறது நடக்கலை அப்படின்னு ஒன்று. வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் ஆர் வாட் இஸ் யுவர் அப்ரோச்? யாரோ துரோகம் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா ஏதோ கீழே போட்டாங்க, உடஞ்சி போச்சு, ஏதோ ஒன்று ஆகி போச்சு, தவறு நடந்து போச்சுன்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும் என்று அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். நிதானத்தை காத்தார், கோவப்படலை, கெட்ட வார்த்தை சொல்ல எதுவுமே செய்யலை. உங்களாலே அப்படி செய்ய முடியுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். யாரோ ஒருவர் உங்களுக்கு முன்னால் இப்படி இந்த யூதாஸ் மாதிரி நின்று கண்டுபிடிக்கப்பட்டு நின்றார்கள் என்றால் நீங்கள் உங்கள்கிட்ட கோவப்படாமல் இருக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. மிக முக்கியமான நேரங்களில் எதுக்கெடுத்தாலும் இந்த மாதிரி ஏமாற்றங்கள் வரும்பொழுது அநேகர் வெடித்து செதறாங்க, வார்த்தைகளை கடினமாக யூஸ் பண்ணுறாங்க, கெட்ட வார்த்தை சொல்கிறாங்க, அடிக்க பாயிறாங்க. இதுக்கு எவ்வளோ பேர்களை நம்முடைய வாழ்க்கையில் நான் காண்றோம். அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தாங்கவே முடியல. அப்போ அவங்க கோபத்தை பயங்கரமாக வெளிப்படுத்துகிறாங்க, அவங்க எரிச்சலை பயங்கரமாக வெளிப்படுத்துகிறாங்க, பயங்கரமாக சண்டைக்கு போகிறாங்க, தப்பு பண்ணிட்டாங்க தெரிஞ்சுன்னா வெடித்து செதறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, அப்படி வெடித்து செதறதுனால நிறைய நஷ்டங்கள் தான் ஏற்படும். அந்த டேமேஜ் இன்னும் பெருசாகிடும். எல்லாத்துக்கும் மேலே அந்த கோபத்தினால நமக்கு நிறைய தீங்கு நமக்கு வந்துடும், நமக்கு நிறைய வியாதி வந்துடும். எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் மனைவி வாய் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவன் தாங்க முடியாமல் அடிக்கிறதுக்கு ஓடினார். அந்த வாய் பேசுகிற மனைவியை அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேகத்தில், அந்த டென்ஷனில் அவர் அப்படி கீழே விழுந்துட்டார். அவருக்கு மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது. நிறைய பேர் கோவப்படும் போது தான் மேசிவ் ஹார்ட் அட்டாக்கே வருது. பிரியத்துக்குரியவர், எதையுமே கூலாக எடுக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படியா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியா, அப்படியா நீ இதெல்லாம் டேமேஜ் பண்ணிட்டியா, பரவாயில்ல நல்லாயிரு, எனக்கு தெரியாது மட்டும் நினைக்காது, எனக்கு தெரியும், நல்லாயிரு என்று சொல்லி நாம் அதை கூலாக எடுத்துக்கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்விலே நாம் நிச்சயமாக நாம் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இங்கே இந்த யூதாஸை ஆண்டவர் எப்படி ஹேண்டில் பண்ணாருங்கிறத பார்க்குறது நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய துரோகத்தை பார்த்தாலும், எவ்வளோ பெரிய இதை மாதிரி வம்பு தும்ப பார்த்தாலும்
உண்ட வீட்டுக்கு இண்டகம் பண்ணுறவங்களை, ஊட்டி விடுற கையை கடிக்கிறவங்களை நீங்கள் பார்த்தாலும் அப்படியா என்னை சிரித்து கொள்ள வேண்டுமே தவிர்த்து கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. எந்த நிலைமையிலும் வாழ்க்கையில் கோவப்படாதீங்க. ஏன்னா கோபம் வந்தால் மனுஷங்க என்ன செய்வாங்கன்னே தெரியாது. நான் இன்றைக்கி பேப்பரில் வாசித்தேன், ஒருத்தர் ஏற்கனவே 2 கொலை பண்ணி அவர் ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வந்து இப்போ அவருக்கு 60 வயசாகுது. 60 வயசுனா ஒரு மனுஷன் எவ்வளோ பக்குவப்பட்டிருக்கணும். எனக்கு வயதாக நான் எவ்வளவு பக்குவப்படுறேங்கிறத யோசித்து பார்க்குறேன். எனக்கு எவ்வளவு மெச்சூரிட்டி வருது, என் கோபம்லாம் எவ்வளோ அடங்கிட்டு வருதுங்கிறதெல்லாம் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த மனுஷன் 60 வயசு ஆகுது, அவர் வந்து திருந்தவே இல்லை. மதுபானம் பண்ணுறதுக்கு கடைக்கு போய் சாராயம் குடிக்கிறாரு. அங்கேயே அவருடைய மனைவியுடைய தம்பியும் சாராயம் குடிக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் இப்போ 50-55 வயசுன்னு வைங்களேன். அதே மாதிரி மனைவியுடைய தங்கச்சியுடைய ஹஸ்பண்ட் அவங்களும் குடிக்க வராங்க. எப்படி குடும்பம் பார்த்தீங்களா? இவர் குடிக்க போகிறாரு, பொண்டாட்டியுடைய தம்பி குடிக்க வராரு, பொண்டாட்டியுடைய அக்கா மாப்பிள்ளை குடிக்க வராங்க, எல்லாம் குடிக்கிறதுக்கு உட்காந்துருக்காங்க. அதை வந்து இந்த மனுஷன் எதுக்கெடுத்தாலும் பொண்டாட்டி சண்டை போட்டு பொண்டாட்டியை விட்டு போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அப்படியே அவர் காலம் போகிறதுனால அவங்க 2 கண்டிச்சிருக்காங்க. நீ ஏன் இப்படி இருக்காயா திருந்தினானு சொல்லிட்டு. ஏதோ பிரச்சனை வந்தவொடனே இந்த மனுஷன் 60 வயசு மனுஷன் அந்த அருவாளை வச்சு அந்த குடிக்கிற இடத்துலேயே 2 பேரையும் ஈவிரக்கம் இல்லாமல் வெட்டி கொள்கிறான். அது வந்து சிசிடிவி கேமராவில் எடுத்து நெஞ்சை உழுக்க வைக்கிறது. 60 வயசில் பக்குவப்பட வேண்டிய வயசில் எல்லாரையும் குழந்தைகளை போல் நடத்த வேண்டிய வயசில் இருக்கிற அந்த மனிதனோ மனம் திரும்பாமல் ஒரே நேரத்தில் 2 பேரையும் வெட்டி ஈவிரக்கம் இல்லாமல் வெட்டி கொள்கிறான். ஆக 4 கொலைகளை அந்த மனிதன் செய்து விட்டான், படுகொலைகளை செய்து விட்டான். அந்த கோபம், அந்த எரிச்சல், என்னை பற்றி நீ எப்படி குறை சொல்லலாங்கிற எரிச்சல் அந்த மனிதனை 4 கொலைகளை செய்ய வைத்திருக்கிறது. இது வந்து அந்த மனுஷனுக்கு வந்து ஒரு இப்படி சொன்ன கோபம், அந்த கோபத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் 2 பேரை வெட்டி கொண்டுட்டான். ஏற்கனவே 2 பேரை வெட்டி கொண்டு இருக்கான். மொத்தம் 4 கொலை அவன் பண்ணியிருக்கான். இயேசு அப்படி கோவப்பட்டாரா, டென்ஷன் ஆனாரா? அவர் நினச்ச என்னனாலும் பண்ணியிருக்கலாம். அவர் அமைதியாக அதை எடுத்துக்கொண்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலைமையில் நிதானம் தவறாதபடி அமைதியாக இருப்போம். அப்போ நமக்கு வியாதியே வராது, நமக்கு வந்து இழப்பே வராது. ஆண்டவரை பார்த்து பரலோகமே மகிழும். ஆனால் என்னாச்சு தெரியுமா? நீ யுத்தத்திலாப்பா காட்டி கொடுக்கன்னு சொன்னவொன்னே என்னாச்சு தெரியுமா? அது வரைக்கும் இதயத்தில் கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாத அந்த யூதாஸ் காரியத்து குத்தப்படுகிறான். இயேசுவின் அன்பினாலே குத்தப்படுகிறான். நான் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கணும்னு தெரிஞ்ச பிறகு கூட அவர் என்ற கோவப்படலையே. ஓடி போய் அந்த 30 வெள்ளிக்காசு தூக்கி வீசுறான். நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே. தாங்க முடியாத மன உபாதை அடைகிறான். அவங்க எங்களுக்கு என்ன அது ஓம்பாடு போ ஏங்க வந்தேன்னு சொல்லி விரட்டி விட்டவனே அவன் நாண்டு கொண்டு செத்தான். காரணம், இயேசு கேட்ட ஒரே ஒரு கேள்வி, அவருடைய அன்பு. உடைய வாழ்க்கையில் பிரியத்துக்குரியவர்களே, உங்களை காட்டி கொடுக்குறவங்களுடைய முடிவு எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குங்கிறத வந்து இந்த இடத்துல நாம் புரிந்து. காட்டி கொடுக்குறவங்க கூட இருந்து குழி பறிக்கிறவங்க, குழி வெட்டுறவங்க, கூட இருந்து சாப்பிட்டுக்கிட்டே துர்ச்செய்தியை பரப்புறவங்க, ரகசியங்களை லீக் பண்ணுறவங்களுடைய முடிவு எப்படி தான் இருக்குங்கிறது வந்து யூதாஸ் காரியத்து மூலமாய் தருகிறது. துரோகிகளுடைய முடிவு எப்படி இருக்குங்கிறதுக்கு யூதாஸ் காரியத்துடைய முடிவு. அவன் நாண்டு கொண்டு செத்தான். அவனுடைய வயிறு வெடித்து குடலெல்லாம் வெளியே வந்து செதறி மிக பரிதாபமான முடிவு அவனுக்கு வந்தது என்று சொல்லி நான் காண்கிறோம். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோமா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட கத்தாவே ஒரு அருமையான சத்தியத்தை நாங்கள் கேட்க, அதன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் பலப்பட கத்தாவே நீங்கள் உதவி செய்தீங்க. அதற்காக நன்றி, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளிலும் கூட கத்தாவே ஆண்டவரை தோத்திர ஐயா, இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஆண்டவரை எப்படியாவது ஆண்டவரை ஒரு சுகமாய் வாழத்தக்கதாக, மகிழ்ச்சியாய் வாழத்தக்கதாக, அவருடைய கரங்களிலிருந்து எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை நீங்கள் உதவி செய்யுங்க. துரோகம் என்பது எவ்வளவு கொடிதானது என்பதை இந்த நாளிலே நாங்கள் காண்கிறோம். ஆனால் துரோகம் செய்யக்கூடிய முடிவு எப்படி இருக்குங்கிறதையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். அவங்களுடைய முடிவு பயங்கரமாக இருக்கும். அவங்களுடைய முடிவு பயங்கரமாக இருக்கும். ஆண்டவரை அதுக்காக சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உண்மையாய் வாழ கற்றுத்தாரும். உடைய பிள்ளைகள் கோபப்பட்டு டென்ஷன் ஆகி அவர்களுக்கு ஆண்டவர் வியாதி வந்து விடாதபடி, ஹார்ட் அட்டாக் வந்து விடாதபடி, ஆண்டவரை கூலாக இருக்க, எந்த நேரத்திலும் கோவப்படாதபடி இருக்க, எல்லாற்றையும் கூலாக ஆண்டவரை ஹேண்டில் பண்ண கத்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்குற அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஐயா. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். வியாதிகள் மறையட்டும், கிருமிகள் மறையட்டும், இன்ஃபெக்ஷன் மறையட்டும். ஆண்டவரே, அதே போலவே கத்தாவே தோத்திரம் ஐயா.
ஆண்டவரை தோத்திரம் வேதனை, அந்த அடிபட்டதுனால வந்த வேதனை, விபத்தினாலே வந்த வேதனை தாங்க முடியலையே. ஆண்டவரை ஆப்ரேஷனால் வந்த வேதனை எல்லாம் மறையட்டும். எல்லாம் புது அவயங்கள், கெட்டுப்போன அவயங்களுக்கு பதிலாக, செயல்படாத அவயங்களுக்கு பதிலாக புது அவயங்களை பொறுத்தும், புது நரம்புகளை பொறுத்தும் ஆண்டு கைகால் விளங்காதவங்களுக்கு மறுபடி கைகால் வரட்டும்ப்பா. ஏசப்பா மூளை செயல்படாதவங்களுக்கு மறுபடியும் மூளை செய்யட்டும். படுத்த படுக்கையாக இருப்ப எழும்பட்டும். கர்த்தருடைய நாமத்தில் அவர்களுக்காக வடிக்கப்பட்ட கண்ணீருக்கு நீங்கள் பதில் தாரும். இயேசுவே சோத்திரம் ஐயா. கடன் பாரங்களை சிக்கி தவித்து என்ன செய்வோம் என்று சொல்லி தெரியாமல் திகைத்து நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. எவ்வளவு பெரிதான தேவை இருந்தாலும் அந்த தேவைகளை கர்த்தாவே நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. ரீபாலா கபாலா கபானா சந்தரா தூபா ரூபா ரூபா நியா கபாலா நியா போரா. வேதனைகள் எல்லாம் நீங்கி போக, அது கண்ணீரெல்லாம் நீங்கி போக கர்த்தாவே கெஞ்சுக்கிறோம் ஐயா. இதனாலும் கூட தகப்பனே, பணம் இல்லாதபடி நான் அவமானப்பட்டு நிற்கிறேன். பண தேவைகள் மத்தியில் என்ன பண்ணுன்னு தெரியல, சூசைட் பண்ணிடலாமான்னு தவிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. பணம் இல்லாமல் யாரும் இந்த பூமியில் வாழ முடியாதப்பா. எல்லாருக்கும் பணத்தை கொடுங்க. மரத்தை வைத்த தேவன் தண்ணீர் ஊற்ற வேண்டும் அல்லவா? எல்லாரையும் உருவாக்கிய தேவன் எல்லாருடைய தேவைகளை சந்திங்க. பணத்தை இழந்து போனவங்க, ஏமாந்து போனவங்க, சோம்பேறியாக இருந்து சம்பாதிக்காமலே வாழ்கிறவங்க யாராக இருந்தாலும் உதவி செய்யுங்க. மனம் இறங்குங்க. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி சுகமாக வாழ உதவி செய்யுங்க. பெட்ரிடன் ஆயிரவே கூடாது. ஆயுசு காலங்கள் பெருகட்டும். கர்த்தாவே இந்த நாளிலும் கூட என் தகப்பனே, சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் வாலிப வயதின் பாவத்தில் சிக்கி, போதை அடிமைத்தனத்தில் சிக்கி, பொல்லாத மாயைகளை சிக்கி, மொபைல் பைக் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள் எல்லாரும் ரட்சியும் அப்பா. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், இந்திய தாய் திருநாட்டையும் ஆசீர்வதியும். அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். அனைத்து விசுவாச பிள்ளைகளையும், அனைத்து ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். நாசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் அப்பா. முதியோர் உள்ளத்தில் அடைக்கலான்குரிய முதியோரத்தில் சேர அநேகரை அழைத்து கொண்டு வாரும். இயேசுவின் நாமத்தில் சத்தத்தை கேட்டு உடன் ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிடைய அந்யோன்ய ஐக்கியமும் இல்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு காலங்களில் வைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.